Hi students, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா parse tree. இந்த parse tree derivation tree னும் கூப்பிடுவாங்க. சோ இப்போ இதுல என்ன ஷார்ட்டா சொல்ல வேண்டியது இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ordered root tree. அதாவது அந்த particular ஆர்டரை அப்படியே மெயின்டைன் பண்ணும். என்ன ஆர்டர்னு பாத்தீங்கன்னா ஒரு direction based ஆர்டர்னு கூட சொல்லலாம். சோ இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த parse tree வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் ஒரு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணும். அதை தான் வந்து இங்கே சிமாண்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டெப்த் எக்ஸ்ப்ளனேஷனை தான் நம்ம வந்து அப்படி சிமாண்டிக்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டெரிவேஷன் ட்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்கும். லெஃப்ட் டெரிவேஷன், ரைட் டெரிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு இப்போ நான் ஜென்ரல் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த டைப்ஸ்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமர் கொடுத்துருக்காங்க. அந்த கிராமரோட ஜென்ரலான ஒரு 4 டப்பிள்ஸ் இருக்குது. இதில் ஒன்று ஒன்று தராங்க. ஸ்டார்ட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா 0B அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஏன்ற ஒரு நான் டெர்மினல் சிம்பிளுக்கு 2 விதமான ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒன்று வந்து ரூட் வெர்டெக்ஸ். ரூட் வெர்டெக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்னா நான் கிராமரில் எப்போவுமே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஸ்டார்ட் சிம்பிளை தான் வந்து நம்ம வந்து ரூட் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ், நார்மல் வெர்டெக்ஸ். இது வந்து ஒரு நான் டெர்மினல் சிம்பிள்ஸ். இங்கே வெர்டெக்ஸ்ன்னு நம்ம எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ பி. ஏன்னா இது ரெண்டு தான் வந்து ஸ்டார்ட் சிம்பிளுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற நான் டெர்மினல் சிம்பிள்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து லீவ்ஸ் இருக்குது. லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டெர்மினல் சிம்பிள். டெர்மினல் சிம்பிள்னால் என்ன எல்லாருக்குமே தெரியும். ஸோ எப்சிலானே நம்ம அந்த லிஸ்ட்டில் தான் சேர்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டார்ட் சிம்பிளில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் ஃபஸ்ட்டு ரூலு. ஸோ இங்கே ரூட் வெர்டெக்ஸ் வந்து எஸ் தான். ஸோ அப்போது நான் இதில் இருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், எஸ்ஸுக்கு என்ன ப்ரொடக்ஷன் இருக்குன்னு பாருங்கள், 0B. அப்போ இது வந்து 2 டைப்ஸை நம்ம பிரிக்கலாம். எதர் 0 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா B. ஓகே? ஸோ இப்போ இதுக்கு நெக்ஸ்ட்டு ஏல வந்து பார்த்தீங்க, அதாவது இந்த 0க்கு வந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு டெர்மினல் சிம்பிள். இது வந்து இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், இந்த B வந்து ஒரு நான் டெர்மினல் சிம்பிள். இதுக்கு ஏதாவது ப்ரொடக்ஷன் இருக்கான்னு பார்த்தா ஆமாம் இருக்குது. ஸோ B ஓட ப்ரொடக்ஷன் ரூல் வந்து 0AA. ஸோ அப்போ நான் இதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 0. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A, அதுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் A. இதுதானே உங்களோட ப்ரொடக்ஷன் ரூல், கரெக்டாக? ஸோ இப்போ இந்த 0ன்றது டெர்மினல் சிம்பிள், அதனால் அது சரியாக போச்சு. நம்ம மேற்கொண்டு அதில் எதுவும் பண்ண மாட்டோம். திரும்ப எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஏயை வந்து நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது ஏ வந்து ஒரு நான் டெர்மினல் சிம்பிள் தானே, இதுக்கு என்ன ப்ரொடக்ஷன் ரூல் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஸோ அப்போ ஏக்கு ப்ரொடக்ஷன் ரூல் என்ன இருக்குன்னு பாருங்கள், 1AA, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்சிலான். ஸோ அப்போ 2 ப்ரொடக்ஷன் இருக்குது. இது ரெண்டுத்தில் நான் எது வேணாலும் எடுத்துக்கலாம், என்னோட இஷ்டம் தான். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1A, அதுக்கப்புறம் இன்னொரு ஏ. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு ரூல் இருந்தது இல்லையா, ப்ரொடக்ஷன் ரூல் எப்சிலான், அதை எடுத்துக்கிறேன். ஓகே? ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ இன்னும் முடியல. ஏன் முடியல அப்படின்னா இன்னுமே 2 நான் டெர்மினல் சிம்பிள் இருக்குது. அதாவது இது வந்து வேறு ஒரு சிம்பிளால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அது டெர்மினல் சிம்பிளுக்கு போகிற வரைக்கும் இந்த ட்ரீ கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதை என் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஏக்கும் நான் வந்து எப்சிலான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஏக்கும் நான் வந்து எப்சிலானை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். புரியுதா? ஸோ இப்போ வந்து ட்ரீ எண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் எல்லா எண்ட்லையும் பாருங்கள், இங்கே எப்சிலான் இருக்குது, இங்கே எப்சிலான், இங்கே எப்சிலான், இங்கே வந்து 1 பாருங்கள், இங்கே 0, இங்கே 0. இது எல்லாமே வந்து டெர்மினல் சிம்பிள். ஸோ அதனால் இந்த ட்ரீ வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இது இன்னும் நான் கண்டினியூ பண்ணோன்னா பண்ணிகிட்டே போகலாம். பட் நான் இதை வந்து எண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே? இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். டெரிவேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, லெஃப்ட் டெரிவேஷன், ரைட் டெரிவேஷன். ஸோ இந்த டேரக்ஷன் தான். ஓகேவா? லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணால் அது லெஃப்ட் டெரிவேஷன், ரைட்லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணோன்னா அது ரைட் டெரிவேஷன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ரூலை லெஃப்ட் சைடில் நம்ம அப்ளை பண்ணுறோமோ அது வந்து லெஃப்ட் டைரக்ஷன். ஓகே? ஸோ அதே மாதிரி எந்த ஒரு ப்ரொடக்ஷனில் நம்ம ரைட் மோஸ்ட்
சைட்லேயே அப்ளை பண்ணுறோமோ அது வந்து ரைட் டெரிவேஷன். இது ரொம்ப சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு கிராமர் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்க கிராமருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து லெஃப்ட் டெரிவேஷன் ரைட் டெரிவேஷன் ரெண்டுமே வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இது பார்த்துடலாம். ஸோ இந்த லெஃப்ட் டெரிவேஷனில் ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் சிம்பிள்லேருந்து தான் ஆரம்பிப்போம். ஸோ இங்கே வந்து உங்களோட ஸ்டார்ட் சிம்பிள் என்னன்றதை பாருங்கள். 3 விதமான ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எனக்கு இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நான் இதில் என்ன வேணாலும் எடுக்கலாம், என்னோடய இஷ்டம்தான். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மிடில் இதை எடுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்திங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி ஆன்சர் வரும். ஸோ இது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்லணுன்றதுனால நான் இதை எடுத்துக்கிறேன். 2 ஸ்டார்ட் சிம்பிள் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இதை எடுத்துக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எது வேணாலும் எடுத்து எழுதலாம். ஏன்னா வந்து ஒரு சிம்பிள் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து டைரக்ஷன் வந்து அப்ளை பண்ண முடியாது நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் இது முடிச்சாச்சு இல்லையா? ஸோ இப்போ இது வந்து லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு இருக்கிற எஸ்ஸுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஏஎஸ்எஸ். ஏங்கிறது ஒரு டெர்மினல் சிம்பிள், அதனால் இதில் நான் எதுவும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் மோஸ்ட் வேரியபிள் பார்த்திங்கன்னா எஸ்ஸு. ஸோ இப்போ இந்த எஸ்ஸுக்கு தான் வந்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எஸ்ஸுக்கே ஸ்டார்ட் சிம்பிளுக்கே போவோம், என்ன டெர்மினல் இருக்குதுன்னு பார்ப்போம். நான் வந்து எப்சிலான் எடுத்துக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அப்போ இந்த எஸ்ஸுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எப்சிலான் போட்டு முடிச்சிடுவேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு லெஃப்ட் மோஸ்ட் வேரியபிள் என்ன இருக்குன்னு பாருங்கள், எஸ். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், நான் எது வேணாலும் அப்ளை பண்ணலாம். நான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஏற்கனவே அப்ளை பண்ணதெல்லாம் சும்மா இது எடுத்துக்கிறேன். பட் இது ரூலெல்லாம் கிடையாது, இதுதான் எடுக்கணும் அதுதான் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ரூல் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அப்போது இப்படி பார்க்கும்போது ஏ கேபிட்டல் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் திரும்பவும் எஸ். ஸோ இப்போ இது வந்து இந்த ஏ வந்து நான் டெர்மினல் சிம்பிள், ஐ மீன் இது ஏ வந்து டெர்மினல் சிம்பிள் முடிஞ்சிருச்சு, எப்சிலான டெர்மினல் சிம்பிள் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், இந்த ஸ்மால் ஏவும் டெர்மினல் சிம்பிள் தான். அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து ஏஎஸ். இது லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் இருக்கிறதுனால லெஃப்ட் மோஸ்ட் டெர்மினல் சிம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ. இந்த ஏக்கு நான் என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ ஏவோட ப்ரொடக்ஷன் போனால் இங்கே வந்து 2 டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எஸ்பிஏன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று பிஏன்னு இருக்குது. எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பி எடுக்கிறேன், ஏன்னா எனக்கு ட்ரீ கொஞ்சம் சீக்கிரமாக முடியணுன்றதுனால நான் அதை பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பி அதே மாதிரி ஏ. சரியா? அப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த எஸ் இருக்குது, இந்த எஸ்ஸுக்கு நான் என்ன வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ என்னோடய இஷ்டம்தான். இப்போ நான் இந்த எஸ்ஸுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எப்சிலான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ட்ரீ பெருசாக போகணும்னு நீங்கள் வேறு ஏதாவது எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இல்லைன்னா செகண்ட் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கலாம். நான் இந்த ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு முடிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களோட லெஃப்ட் டெரிவேஷன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இருக்கிற எல்லா சிம்பிள்ஸ்லையும் நான் ஃபஸ்ட்டு இருக்கிற லெஃப்ட் மோஸ்ட் நான் டெர்மினல் சிம்பிள் எடுக்கிறதுனால தான் இது லெஃப்ட் டெரிவேஷன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரைட் டெரிவேஷனுக்கு போகலாம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம ஸ்டார்ட் சிம்பிளை தான் எடுப்போம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் எஸ்ஸை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். எஸ்ஸுக்கு திரும்ப இருக்கிற இந்த ப்ரொடக்ஷன் எது வேணாலும் எடுக்கலாம். நான் இங்கே எடுத்த மாதிரி இதே டெரிவேஷன் எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வந்து ஏ எஸ் அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு எஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதை பாருங்கள், ஏஎஸ்எஸ் இத்தனை 3 சிம்பிள் இருக்குது. இது வந்து ரைட் மோஸ்ட் டெரிவேஷன். ஸோ அப்போ ரைட் மோஸ்ட்டில் இருக்கிற என்னோடய ஃபர்ஸ்ட் சிம்பிளை தான் வந்து நான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோடய ஃபர்ஸ்ட் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட்டில் இருக்கிற இந்த எஸ் தான். இதுக்கு வந்து நான் என்ன ப்ரொடக்ஷன் ரூல் பார்க்குறேன்னு பாருங்கள். இங்கே போய்ட்டு சும்மா என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ரூல் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஏ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ரூலுக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன். சரி, நெக்ஸ்ட்டு ரைட் மோஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். இன்னொரு எஸ் இருக்குது. இதுக்கு நான் என்ன வேணால் அப்ளை பண்ணலாம். நான் வந்து எப்சிலான் அப்ளை பண்ணி முடிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், எப்சிலான் ஏ கேபிட்டல் ஏ எஸ். ஸோ இப்போ இதில் ரைட் மோஸ்ட் சிம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ் தான். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்னா இந்த எஸ்ஸுக்கு என்னோடய இஷ்டம் தான், நான் அந்த 3 ப்ரொடக்ஷன்லேருந்து எது வேணாலும் எடுத்து போடலாம். நான் வந்து எப்சிலான் போட்டு முடிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஏ. இந்த ஏக்கு வந்து நான் என்ன வேணால் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பிஏ எடுத்துக்கிறேன். பிஏ. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்லாமே முடிஞ்சிருச்சு, எதுவுமே நான் டெர்மினல் சிம்பிள் இல்லை. ஸோ அப்போ நான் இதோட என்னோடய ட்ரீயை முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன், ரைட் மோஸ்ட் டெரிவேஷன்.
கொடுத்துருக்க ப்ரொடக்ஷன் ரூலை கரெக்டாக அந்த டைரக்ஷன்லேருந்து ஆரம்பித்தா அதுதான் உங்களுடைய பார்ஸ் ட்ரீ. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ambiguous கிராமர். இது ரொம்ப சின்ன டாபிக்ன்றதுனால தான் இதோட சேர்த்து வச்சுருக்கேன் நான். ஏன்னா இதுலேருந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அந்த டாபிக் புரிஞ்சிடும். இல்லைனா இது செப்பரேட் வீடியோவாக தான் நான் போட்டிருக்கணும். பட் இது ரொம்ப சின்னது தான், அதனால் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட சேர்த்து போட்டிருக்கேன் நான். Grammar is said to be ambiguous if there exists two or more derivation tree for a string W. அதாவது எந்த ஒரு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்குக்கோ அந்த லாங்குவேஜ்க்கோ மோர் தேன் ஒரு ட்ரீ இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ambiguous கிராமர்னு சொல்லுவோம். அதாவது எனி நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இருக்கலாம் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்குக்கு, எல்லா ட்ரீயும் வந்து கரெக்டு தான். ஸோ அப்போ எதை சூஸ் பண்ணோன்னே நமக்கு தெரியாது, அங்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா, அதை தான் வந்து நம்ம ambiguous கிராமர் நீங்கள் சொல்லிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு கிராமர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் டெர்மினல் சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு டெர்மினல் சிம்பிள்ஸாக கொடுத்துட்டாங்க. ப்ரொடக்ஷன் ரூல் இருக்குது, ஸ்டார்ட் சிம்பிள் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் ரூலில் என்னென்ன இருக்குன்றது அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ் டென்ஸ் டு எஸ் ப்ளஸ் எஸ். ஓகே, அப்படி இல்லைனா எஸ் இன்ட்டு எஸ், அப்படி இல்லைனா இது ஒரு ஸ்மால் டெர்மினல் ஏபி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வேணும். இதை வந்து அவங்க கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு பி இது வந்து அவங்க கொஷினில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் கிவ்ஸ் டு எஸ் ப்ளஸ் எஸ். இது போக செகண்ட் ப்ரொடக்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் இன்ட்டு எஸ். அதுக்கப்புறம் தேர்ட் ப்ரொடக்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள் ஏ. அதுக்கப்புறம் ஃபோர்த் ப்ரொடக்ஷன் என்ன இருக்குது பாருங்கள் பி. கரெக்டாக? இப்போ நமக்கு ஏற்கனவே வந்து என்ன ஆன்சர் வரணுன்றதை கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டேரெக்டாக போயிட போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எஸ் இங்கே எழுதுறதுக்கு பதிலாக நான் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு ப்ரொடக்ஷன் ரெண்டு சைடாக நான் போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அப்போது இந்த எஸ்ஸில் வந்து ஃபஸ்ட் இருக்கிற ப்ரொடக்ஷன் என்ன இருக்குது, எஸ் ப்ளஸ் எஸ் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல இந்த எஸ்ஸில் நான் ஏ அப்ளை பண்ண போகிறேன். இதுவும் ஒரு ப்ரொடக்ஷன் தானே, நான் இதை தாராளமாக அப்ளை பண்ணலாம்ல. ஸோ அப்போது ஏ ப்ளஸ் எஸ். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்க எஸ்ஸுக்கு இதே மாதிரி நான் டெர்மினல் சிம்பிள் தான் போடணும்னு அவசியம் இல்லை, நான் வேறு ஏதாவது சிம்பிள் கூட போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் எஸ் இன்ட்டு எஸ். ஓகேவா? திரும்ப இந்த எஸ்ஸுக்கு வந்து நான் என்ன வேணால் ரீப்ளே பண்ணலான்னு பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய ப்ரீவியஸ் ஸ்லைடில் பாருங்கள், இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு பி. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரிங் எழுதி வச்சுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு பி இந்த ஸ்ட்ரிங்கை தான் நம்ம வர வைக்கணும்னு கொஷனில் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏ நமக்கு கிடச்சிருச்சு. செகண்டாக இருக்கிற இந்த எஸ்ஸுக்கு இதே நான் டெர்மினல் சிம்பிள், ஐ மீன் இந்த டெர்மினல் சிம்பிள் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு எஸ். இப்போது இந்த எஸ்ஸுக்கு இன்னொரு ப்ரொடக்ஷன் என்ன இருக்குது, பி இருக்குது. ஸோ அப்போ நாங்கள் பியும் அப்ளை பண்ணலாம் இல்லையா, எந்த பிரச்சனையும் இல்லாமல். அப்போ ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு பி. ஓகே, இப்போ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் நமக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்னென்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். இந்த இன்டூ ப்ரொடக்ஷனும் ஏ பி இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொடக்ஷன் நம்ம யூஸே பண்ணல. உள்ள சப்ஸ்டியூஷனில் சொல்கிறேன் நான். இனிஷியலாக இது எடுத்திருக்கீங்க இல்லையா, இப்போ அப்படியே உல்ட்டாவாக போடலாம். அதாவது ஸ்டார்டிங் சிம்பிள் எஸ்ஸு, நான் இங்கே அடிஷன் எடுத்திருக்கேன்ல, இதுக்கு பதிலாக இந்த மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். சப்போ எஸ் இன்ட்டு எஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த முதல் எஸ்ஸுக்கு நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ரூல் அப்ளை பண்ணோம். ஸோ என்னுடைய கொடுத்துருக்க அந்த சொல்யூஷன் படி ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸு தான் வருது. ஸோ அப்போ இந்த எஸ்ஸுக்கு வந்து நான் வந்து இந்த முதல் ப்ரொடக்ஷன் தான் எடுக்க முடியும். ஸோ அப்போ அதனால் என்ன பண்ண போகிறேன், எஸ் ப்ளஸ் எஸ். இது வந்து நான் அந்த ப்ரொடக்ஷன் ரூல்லேருந்து எடுத்திருக்கேன், நானாக எழுதலை. ஓகேவா? ஸோ அப்போ இன்ட்டு எஸ். இப்போ இங்கே வந்து ஒரு கரெக்டான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி கிடச்சிருக்கு. இதில் நம்ம அந்த டெர்மினல் சிம்பிள்ஸை ஒழுங்காக அப்ளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட் எஸ்ஸுக்கு வந்து பாருங்கள், நான் வந்து ஏ அப்ளை பண்ணுறேன். இந்த ஏ வந்து நான் அந்த ப்ரொடக்ஷன் ரூல்லேருந்து தான் எடுக்கிறேன். இந்த எஸ்ஸுக்கு வந்து மொத்தம் 4 ப்ரொடக்ஷன் ரூல் இருக்குது. ப்ளஸ்ஸு இன்ட்டு அதுக்கப்புறம் ஏ பி. சரியா? இப்போ நான் முதல்ல ஏ அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு எஸ் இன்ட்டு எஸ். ஸோ ஒரு ஸ்டெப்பில் ஒரு சிம்பிள் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். அதனால் நீங்கள் எடுத்ததும் இது வந்துருச்சு அடுத்தடுத்து போட்டுடலான்னா அப்படி போட முடியாது, அது வந்து ஸ்டெப்பு கிடையாது. ஸோ ஒரு சிம்பிள் தான் ஒரு வாட்டி அப்ளை பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எழுதுகிறேன் நான். ஏ ப்ளஸ் இந்த எஸ்ஸுக்கு நான் இப்போ அப்ளை பண்ணலாம் இல்லையா? ஸோ இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஸோ இப்போ இங்கே ப்ரொடக்ஷன்லேருந்து நான் ஏ எடுத்துக்கிறேன்.
திரும்ப நான் ஏ அப்ளை பண்ணுறேன் இன்டூ எஸ். ஓகேவா? ஸோ இப்போ திரும்ப என்ன இருக்குது பாருங்கள், பி தான் வருது இந்த லாஸ்ட்டில். ப்ரொடக்ஷன் ரூல்லேருந்து நம்ம பி எடுத்துக்கலாம். அப்போது ஏ ப்ளஸ் ஏ இன்டூ பி. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஏ ப்ளஸ் ஏ இன்டூ பி, இங்கேயும் ஏ ப்ளஸ் ஏ இன்டூ பி தான். பட் இனிஷியலாக நீங்கள் எடுத்த எக்ஸ்ப்ரெஷன் வேறு தான். கரெக்டாக? ஸோ உள்ளே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணதும் வேறு தான். பட் அட் தி எண்ட் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் சேமாக தான் வந்திருக்கு. இதை தான் வந்து நம்ம ஆம்பிகுவஸ் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டோம். புரியுதா? ஸ்டெப்பு எல்லாமே வேறு, பட் சொல்யூஷன் சேம். ஒரே ப்ராப்ளம்க்கு உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்குது இல்லையா? இதுதான் வந்து ஆம்பிகுவஸ் கிராமர் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போது இதுலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இதோட உங்களோட ஆம்பிகுவஸ் சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டெப்த்தில் கொஞ்சம் கிராமர் பற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம புஷ் அண்ட் ஆட்டோமேட்டாக டேரெக்டாக போயிடலாம். ஸோ எனிவே ஐ ஜஸ்ட் உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி என்னால் எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுறேன். பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக இந்த பர்டிகுலர் டாபிக் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படி இல்லைனா ப்ரைவேட்டாக எனக்கு மெயில் கூட பண்ணலாம். ஸோ நான் கண்டிப்பாக அந்த டாபிக் எடுத்து நான் முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.